கோதானம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம்னா, நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச்ச ஜகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹா அப்படின்னு மந்திரம் சொல்லுவா தெரியுமா? பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணும்போதே இது சொல்லுவா. என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பசு அப்படின்னு வந்துட்டாலே அந்த பசு மாடு அந்த கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரீத்தியான ஒரு மிருகம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே, பசுவை அந்த கிருஷ்ணன் மாடு மேய்ச்சிட்டு போனாங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பசு அப்படின்னு சொன்னா அளப்பரிய செல்வத்தினை தரக்கூடியது, ஒரு மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்ததுன்னே சொல்றார். அதை கொண்டு போய் தானம் கொடுக்கிறோம்னு சொன்னார். அதாவது நம் வீட்டிலே நமக்கு மிகவும் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியதே பசுமாடுதான். அந்த பசுமாட்டினையே தானம் கொடு அப்படின்னு சொல்றான்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கருத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பசுமாட்டினை தானம் செய்வதன் மூலமாக நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அத்தனை பாவங்களுமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது. அதனாலதான் ஒவ்வொரு நிகழ்வுலையுமே இந்த கோதானத்தை பிரதானப்படுத்தி சொல்லியிருக்கா.